கந்தன் எனும் காவியம் குழந்தை வேலனின் திருவிளையாடல்கள் பாகம் 1. கைலாயமலையின் சிகரங்கள் பனி போர்த்திய வெண்மையில் மிளிர்ந்து கொண்டிருந்தன. அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் எம்பெருமான் ஈசனும் அகிலாண்டேஸ்வரி உமையவளும் வீற்றிருக்கும் திருச்சந்நிதி அது. தேவர்கள் துயர் தீர்க்கவும் சூரபத்மன் எனும் கொடிய அரக்கனை வதம் செய்யவும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் சரவண பொய்கையை அடைந்து 6 குழந்தைகளாக வடிவெடுத்த வரலாறு நாம் அறிந்ததே. கார்த்திகை பெண்கள் அறுவரால் பாலூட்டி சீராட்டப்பட்ட அந்த 6 செல்வங்களையும் அன்னை பார்வதி தேவி தன் மலர் கரங்களால் ஒன்றாக அணைக்க 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட 6 முகனாக வடிவெடுத்தார் எம் முருகன். இக்கதை அந்த 6 முகன் சிறு குழந்தையாக கைலாயத்திலும் விண்ணுலகிலும் நிகழ்த்திய அற்புத லீலைகளை விவரிக்கிறது. அத்தியாயம் 1. பிரணவத்தின் பொருள். ஓம் எனும் மந்திரம். கைலாய மலைச்சாரல். தென்றல் காற்று மெல்லத் தவழ்ந்து வீச நறுமணம் கமழும் மலர்கள் எங்கும் பூத்துக் குலுங்கின. அங்கே குழந்தை முருகன் தன் சிற்றாடை இடை அசைய பொற்சிலம்புகள் கொஞ்சிக் குலாவ விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் கருணை பொழிந்தாலும் அதில் ஒரு கூர்மையான ஞான ஒளி சுடர்விட்டு பிரகாசித்தது. அச்சமயம் படைப்புக் கடவுளான நான்முகன் பிரம்மா கைலாயத்திற்கு விஜயம் செய்தார். சிவபெருமானை தரிசித்துவிட்டு திரும்புகையில் வழியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் முருகனை கண்டார். படைக்கும் தொழில் செய்யும் ஆணவம் பிரம்மாவின் நடையில் தெரிந்தது. அவர் முருகனைச் சற்றும் பொருட்படுத்தாமல் ஒரு சிறு குழந்துதானே என்ற எண்ணத்தில் கடந்து செல்ல முயன்றார். நில்லும் பிரம்மதேவரே என்றது ஒரு மழலை குரல். ஆனால் அக்குரலிலிருந்த கம்பீரம் இடியை ஒத்திருந்தது. பிரம்மா திகைத்துத் திரும்பினார். யார் என்னை தடுப்பது? ஓ, சிவனின் இளைய மகனா? என்ன வேண்டும் குழந்தாய் என்று சற்றே அலட்சியமாக கேட்டார். முருகன் புன்னகைத்தான். அந்த புன்னகையில் 1000 சூரியன்களின் பிரகாசம் இருந்தது. நீர்தானே படைப்புக் கடவுள், வேதம் 4ம் உணர்ந்தவர் என்று வினவினான். ஆம், சந்தேகம் என்ன? நானே நான்முகன், வேதங்களின் தலைவன், படைப்பின் நாயகன் என்று மார்பை நிமிர்த்தினார் பிரம்மா. மிகவும் நன்று. தாங்கள் படைப்புத் தொழிலைத் தொடங்கும் முன் எந்த மந்திரத்தை உச்சரிப்பீர் என்று முருகன் தன் பிஞ்சு விரலை உயர்த்திக் கேட்டான். அதுவா? அது ஓம் எனும் பிரணவ மந்திரம். ஓம்காரமே உலகின் ஆதி என்றார் பிரம்மா. சரியாகச் சொன்னீர். அந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன? அதன் தாத்பரியம் என்ன என்பதை எனக்கு விளக்கும் என்று முருகன் கேட்டான். பிரம்மா திகைத்தார். ஓம் என்பது ஆதி மந்திரம் என்பது தெரியும். ஆனால் அதன் முழுமையான நுட்பமான உட்பொருளை அவர் சிந்தித்துப் பார்த்ததில்லை. அவர் வெறும் ஏட்டுச் சுரைக்காயாக வேதங்களை மனப்பாடம் செய்திருந்தாரே தவிர அதன் மெய்ப்பொருளை உணரத் தவறியிருந்தார். பிரம்மா தயங்கினார், வியர்த்தார். அது ஓம் என்றால் இறைவன், ஓம் என்றால் ஆரம்பம் என்று மழுப்பினார். குழந்தை முருகன் கலகலவென சிரித்தான். வேதத்தின் தலைவனே, ஆதி மந்திரமான ஓம்காரத்தின் பொருள் தெரியாமல் எப்படி உம்மால் படைப்புத் தொழிலைச் செய்ய முடியும்? தகுதியில்லாதவர் கையில் அதிகாரம் இருக்கக்கூடாது என்று கூறி நொடிப்பொழுதில் விஸ்வரூபம் எடுத்தான். தேவர்கள் நடுங்கினர். சிறுவன் முருகன் பிரம்மாவின் 4 தலைகளிலும் குட்டி அவரை சிறையிலடைத்தான். இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் படைப்புத் தொழிலை என்று கூறி தானே படைக்கும் கடவுளாக அமர்ந்தான் முருகன். அவன் படைப்பில் உயிர்கள் குறையின்றி நோயின்றி மகிழ்ச்சியாகப் பிறந்தன. அத்தியாயம் 2. தகப்பன் சுவாமி. சிவகுருநாதன். பிரம்மா சிறைப்பட்ட செய்தி தேவர்கள் மூலம் சிவபெருமானின் காதுகளுக்கு எட்டியது. ஈசன் மெல்லச் சிரித்துக் கொண்டார். என் மைந்தன் விளையாட்டை தொடங்கிவிட்டான் என்று அவருக்கு புரிந்தது. சிவபெருமான் முருகனிடம் வந்தார். மகனே முருகா, பிரம்மா செய்தது தவறுதான், ஆணவம் கூடாதுதான். அதற்காக படைப்புக் கடவுளை சிறையில் அடைக்கலாமா? அவரை விடுவித்துவிடு என்று கனிவோடு கூறினார். முருகன் தன் தந்தையை பணிந்து வணங்கினான். தந்தையே, தங்கள் ஆணை எனக்கு வேதவாக்கு. ஆனால் ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் தெரியாத ஒருவரிடம் எப்படி படைக்கும் தொழிலை ஒப்படைப்பது? அது உலகிற்கு ஆபத்தல்லவா என்று நியாயம் கேட்டான். சிவபெருமான் புன்னகைத்தார். சரி முருகா, நீ சொல்வது நியாயமே. ஆனால் அந்த பிரணவத்தின் பொருள் உனக்குத் தெரியுமா என்று கேட்டார். முருகன் கண்கள் மின்னின. எனக்குத் தெரியும் தந்தையே, ஆனால் அதை சும்மா சொல்ல முடியாது. உபதேசம் பெறுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. தாங்கள் என் சீடராக அமர்ந்து நான் குருவாக அமர்ந்தால் மட்டுமே அந்த பரம்பொருளை விளக்க முடியும் என்றான்.
உலகையே ஆளும் ஈசன் தன் மகனின் ஞானத்தைக் கண்டு மெய்சிலிர்த்தார். ஆகட்டும் என் குருவே என்று கூறி சிவபெருமான் தன் மகனின் காலடியில் அமர்ந்தார். முருகன் தந்தையின் காதுகளில் மிக ரகசியமாக ஓம் எனும் மந்திரத்தின் ஆழமான பொருளை உபதேசித்தான். இந்த நிகழ்வே சுவாமிமலை எனும் திருத்தலத்தில் தகப்பன் சுவாமியாக முருகன் அருள்பாலிக்க காரணமாக அமைந்தது. அத்தியாயம் 3. நாரதரும் ஞானப்பழமும். நாட்கள் நகர்ந்தன. கைலாயத்தில் ஒருநாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்க கலகப்பிரியரான நாரத முனிவர் கையில் ஒரு அபூர்வமான கனியுடன் வந்து சேர்ந்தார். ஓம் நமச்சிவாய. அம்மையே, அப்பனே, இதோ பாருங்கள், இது சாதாரண கனி அல்ல, இது ஞானப்பழம். இதை உண்பவர் சகல ஞானத்தையும் அறிவையும் நீண்ட ஆயுளையும் பெறுவர் என்றார் நாரதர். அப்போதாங்கே விநாயகரும் முருகனும் விளையாடிக் கொண்டிருந்தனர். கனியைக் கண்டதும் இருவருக்கும் அதை உண்ணும் ஆவல் பிறந்தது. சிவபெருமான் அந்தக் கனியை இரண்டாக வெட்டித்தர முயன்றார். ஐயனே, பொறுங்கள் என்று தடுத்தார் நாரதர். இந்தக் கனியை வெட்டினால் இதன் சக்தி போய்விடும். இதை முழுமையாக யாரேனும் ஒருவர்தான் உண்ண வேண்டும். இப்போது சிவபெருமானுக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டது. மூத்தவன் கணபதிக்கும் வேண்டும், இளையவன் முருகனுக்கும் வேண்டும். என்ன செய்வது? குழந்தைகளே, உங்களில் யார் இந்த உலகத்தை முதலில் 3 முறை சுற்றி வருகிறீர்களோ அவருக்கே இந்த ஞானப்பழம் என்று போட்டி வைத்தார் சிவபெருமான். முருகன் உற்சாகமானான். அவனிடம் அதிவேகமாக பறக்கும் மயில் வாகனம் இருந்தது. அண்ணா, நீ உன் 300 வாகனத்தில் வருவதற்குள் நான் உலகத்தைச் சுற்றி வந்துவிடுவேன் என்று கூறிவிட்டு தன் மயில் மீது ஏறி மின்னல் வேகத்தில் உலகைச் சுற்றப் புறப்பட்டான். ஆறுகள், கடல்கள், மலைகள், காடுகள் என அனைத்தையும் கடந்து பறந்தான். இங்கே கைலாயத்தில் விநாயகர் அமைதியாக யோசித்தார். அவருக்கு பெருத்த வயிறு, வாகனம் சிறிய மூஞ்சூறு. அவரால் முருகனுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் அவரிடம் இருப்பது விவேகம். விநாயகர் மெல்ல எழுந்தார். அம்மையையும் அப்பனையும் பார்வதியையும் பக்தியுடன் வணங்கினார். என் உலகம் என்று கூறி அவர்களை 3 முறை வலம் வந்தார். தந்தையே, நான் உலகத்தை சுற்றி வந்துவிட்டேன். கனியை எனக்கே தாருங்கள் என்றார் கணபதி. சிவபெருமானும் பார்வதியும் விநாயகரின் மதிநுட்பத்தை மெச்சினர். உலகம் என்பது நிலமும் நீரும் மட்டுமல்ல, பெற்ற தாய் தந்தையே உலகம் என்பதை உணர்த்தினாய் கணபதி என்று பாராட்டி அந்த ஞானப் பழத்தை விநாயகருக்கே வழங்கினர். சற்று நேரத்தில் உலகைச் சுற்றி முடித்துவிட்டு வியர்வை சிந்த ஆவலோடு வந்து சேர்ந்தான் முருகன். ஆனால் அங்கே விநாயகர் கையில் ஞானப்பழம் இருப்பதைக் கண்டான். ஏமாற்றிவிட்டீர்கள். என் வேகத்திற்கு பரிசு இல்லை, அண்ணனின் தந்திரத்திற்கே பரிசு என்று முருகன் கோபம் கொண்டான். அது சாதாரண கோபம் அல்ல, ஞானக் கோபம். எனக்கு இந்த ஆடை, ஆபரணங்கள், கைலாய வாழ்வு எதுவும் வேண்டாம் என்று கூறி அனைத்தையும் துறந்து ஆண்டியாக கோலமேற்று கைலாயத்தை விட்டு தெற்கு நோக்கி நடந்தான். அவன் வந்து நின்ற இடமே பழனி மலை. அத்தியாயம் 4. ஔவையாரும் சுட்ட பழமும். பழனி மலையில் முருகன் சிறுவனாகவும் ஆண்டியாகவும் அமர்ந்திருந்த காலம். தமிழ் மூதாட்டி ஔவையார் முருகனின் தீவிர பக்தை. அவர் தமிழின் சுவையை உலகிற்கு பரப்பிக்கொண்டே வெயிலில் நடந்து வந்து கொண்டிருந்தார். களைப்பு மிகுதியால் ஒரு நாவல் மரத்தின் அடியில் அமர்ந்தார் ஔவையார். அப்பாடா, பசிக்கிறதே, நாவல் பழம் கிடைத்தால் நன்றாவே இருக்குமே என்று நினைத்தார். அப்போது மரத்தின் மேலிருந்து ஒரு சிறுவனின் குரல் கேட்டது. அது மாடு மேய்க்கும் சிறுவன் வடிவிலிருந்த முருகன். பாட்டி, உங்களுக்கு பழம் வேண்டுமா? ஔவையார் மேலே பார்த்தார். ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். ஆமாம்பா, பசிக்கிறது, கொஞ்சம் பழம் பறித்துப் போடு என்றார். அந்தச் சிறுவன் குறும்புடன் கேட்டான். பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? ஔவையார் குழம்பினார். நாவல் பழத்தில் என்ன சுட்ட பழம், சுடாத பழம் என்று யோசித்தார். ஒருவேளை சுடாத பழம் என்றால் பச்சையாக இருக்குமோ என்று எண்ணி, எனக்குச் சுட்ட பழமே போடுப்பா என்று விளையாட்டுக்காகச் சொன்னார். சிறுவன் மரத்தை உலுக்கினான். நாவல் பழங்கள் பொத் பொத் என்று கீழே மணலில் விழுந்தன. ஔவையார் ஆவலுடன் பழங்களை எடுத்தார். அதில் மணல் ஒட்டியிருந்தது. மணலை நீக்க பழத்தை வாயருகே கொண்டு சென்று ஊ ஊ என்று ஊதினார். மரத்திலிருந்த சிறுவன் சிரித்தான். என்ன பாட்டி, பழம் ரொம்ப சுடுகிறதோ? ஆற வைத்துச் சாப்பிடுகிறீர்களா? அந்த ஒரு கேள்வியில் ஔவையார் அதிர்ந்து போனார். மணலை நீக்க ஊதியதை சூடு தாங்காமல் ஊதுவதாகப் பொருள் கொண்டு சுட்ட பழம் வேண்டுமா என்று
அவன் முன்பு கேட்டதன் அர்த்தம் அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. தன்னை விட அறிவுக்கூர்மை கொண்ட இந்தச் சிறுவன் சாதாரண மானிடன் அல்ல என்பதை உணர்ந்தார். சிறுவனே, நீ யார்? என் தமிழ் கர்வத்தை உடைக்க வந்தவன் யார்? என்று வினவினார். சிறுவன் மரத்திலிருந்து குதித்து தன் உண்மையான ஆறுமுக வடிவை காட்டினான். ஔவையார் மெய்சிலிர்த்துப் போனார். முருகா, தமிழ் கடவுளே, உன் திருவிளையாடலை அறியாமல் போய்விட்டேனே என்று உருகினார். முருகன் அவருக்கு காட்சியளித்து தமிழின் இனிமையையும் ஞானத்தின் ஆழத்தையும் உலகிற்கு உணர்த்தினான். கந்தன் எனும் காவியம். பாகம் 2. வீரத்தின் விளைநிலம். சூரசம்ஹாரம். அத்தியாயம் 5. அசுரர்களின் ஆணவம். கைலாயத்தில் முருகன் ஞானத் திருவிளையாடல்களை நிகழ்த்திக் கொண்டிருந்த அதே வேளையில் பூ உலகிலும் விண்ணுலகிலும் அசுரர்களின் ஆதிக்கம் எல்லை மீறிக் கொண்டிருந்தது. காசியப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த 3 அசுர சகோதரர்கள் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகியோர் கடும் தவம் செய்து சிவபெருமானிடம் பல வரங்களைப் பெற்றிருந்தனர். எந்த ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவராலும் எமக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தைப் பெற்ற சூரபத்மன் மரண பயம் நீங்கி ஆணவத்தின் உச்சத்திற்குச் சென்றான். அவனது தம்பி தாரகாசுரன் கிரௌஞ்சமலையாக வடிவெடுத்து வழிப்போக்கர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான். சிங்கமுகன் தன் 1000 முகங்களால் கர்ஜனை செய்து தேவர்களை மிரட்டினான். விண்ணுலகின் அரசனான இந்திரன் அசுரர்களுக்கு பயந்து பூலோகம் வந்து மூகில் காடுகளில் மறைந்து வாழ்ந்தான். தேவர்களின் குலகுருவான பிரகஸ்பதி சிவபெருமானிடம் ஓடி வந்து முறையிட்டார். எம்பெருமானே, சூரபத்மன் எங்களைச் சிறையிலிட்டு சித்திரவதை செய்கிறான். தேவர்களைத் தன் ஏவல் ஆட்களாக நடத்துகிறான். அவன் கொடுமை தாழாது அண்ட சராசரங்களும் நடுங்குகின்றன. நீரே எங்களைக் காத்தருள வேண்டும் என்று கண்ணீர் மல்கினார். சிவபெருமான் அமைதியாக புன்னகைத்தார். கலங்காதீர் தேவர்களே, சூரபத்மனை வதம் செய்யவே என் நெற்றிக்கண்ணிலிருந்து குமரன் தோன்றினான். அவன் அசுர குலத்தை வேரறுத்து தர்மத்தை நிலைநாட்டுவான் என்று அபயமளித்தார். அத்தியாயம் 6. சக்தி வேல் வாங்குதல். போருக்கு புறப்படும் நேரம் வந்தது. முருகன் தன் தாய் பார்வதி தேவியை வணங்கினான். அன்னை பராசக்தி தன் மைந்தனின் வீரத் திருக்கோலத்தைக் கண்டு பூரித்தாள். மகனே, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டச் செல்கிறாய். அசுரர்களின் மாய வித்தைகளை வெல்ல என் சக்தியைத் திரட்டி ஒரு ஆயுதமாகத் தருகிறேன் என்று கூறி தன் அதக்கண்ணிலிருந்து திரண்ட மாபெரும் சக்தியை ஒரு வேலாக மாற்றினாள். கதிரவனின் ஒளியை விட பல கோடி மடங்கு பிரகாசமான அந்த சக்தி வேலை முருகனிடம் அளித்தாள். வெற்றிவேல், வீரவேல், இந்த வேல் உனக்குத் துணையாக இருக்கும். இது அறிவின் அடையாளம். இது அன்பின் வடிவம். இதை எதிர்த்து நிற்க உலகிலும் எந்தச் சக்தியும் இல்லை என்று ஆசீர்வதித்தாள். தாயின் ஆசி பெற்ற முருகன் தேவர் படைகளோடும் தனது தளபதி வீரபாகுவோடும் தெற்கு நோக்கி நகர்ந்தான். திருச்செந்தூர் அன்றைய ஜெயந்திபுரம் கடற்கரையில் வந்து தன் பாசறையை அமைத்தான். கடல் அலைகள் முருகனின் பாதங்களைத் தழுவி மகிழ்ந்தன. அத்தியாயம் 7. வீரபாகுவின் தூது. போர் என்பது அழிவைத் தருவது. அதை தவிர்க்க முடிந்தால் தவிர்க்க வேண்டும் என்பதே அறம். எனவே முருகன் தன் முதன்மை தளபதியான வீரபாகுவை அழைத்து, வீரபாகு, நீ மகேந்திரபுரிக்குச் செல். சூரபத்மனைச் சந்தித்து சிறைப்பிடித்த தேவர்களை விடுவித்துவிட்டு அதர்மத்தை விட்டுவிடும்படி கூறு. அவன் சரணடைந்தால் மன்னிப்போம், இல்லையேல் போர் நிச்சயம் என்று எச்சரித்து வா என்று கட்டளையிட்டான். வீரபாகு மகேந்திரபுரிக்குப் பறந்து சென்றார். அசுரர்களின் கோட்டை வானுயர இருந்தது. எங்கு பார்த்தாலும் ஆயுதங்களும் அசுரர்களின் ஆரவாரமும் இருந்தன. வீரபாகு தடையின்றி சூரபத்மனின் அரசவைக்குள் நுழைந்தார். அரியணையில் அமர்ந்திருந்த சூரபத்மன் வீரபாகுவைப் பார்த்து ஏளனமாக சிரித்தான். யார் நீ? அந்தச் சிறுவன் முருகனின் ஏவலாளா? பாலகன் என்னோடு போரிடத் துணிந்து விட்டானா என்று கேட்டான். வீரபாகு கம்பீரமாக பதிலளித்தார். அசுரனே, வந்திருப்பது பாலகன் அல்ல, பரம்பொருளின் அம்சம். அவன் கோபம் கொண்டால் இந்த அண்டமே சாம்பலாகும். தேவர்களை விடுவித்துவிடு, இல்லையேல் உன் குலம் நாசமாகும். சூரபத்மன் கோபத்தில் கொதித்தான். என்ன, தேவர்களை விடுவிப்பதா? சிவனிடம் வரம் பெற்றவன் நான். அந்தச் சிறுவனால் என்னை என்ன செய்ய முடியும்? போய் உன் தலைவனிடம் சொல், போர்க்களத்தில் சந்திக்கிறேன் என்று. சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. வீரபாகு திரும்பினார். போர் முரசு கொட்டியது. அத்தியாயம் 8. அறுபடை வீரன். போர்க்களக் காட்சிகள். திருச்செந்தூர் கடற்கரை போர்க்களமானது.
ஒருபுறம் அசுரர்களின் பெரும் படை, மறுபுறம் முருகனின் தேவசேனை. முதலில் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் போருக்கு வந்தான். அவன் மாய வித்தைகளில் சிறந்தவன். மலையாகவும் காற்றாகவும் மாறித் தாக்கினான். ஆனால் முருகனின் வேல் அவனை துளைத்தது. கிரௌஞ்ச மலை பிளந்தது. தாரகாசுரன் விழுந்தான். அடுத்து சிங்கமுகன் வந்தான். அவன் சிங்கத்தின் முகமும் அசுர உடலும் கொண்டவன். அவன் விட்ட அஸ்திரங்களை எல்லாம் முருகன் தன் புன்னகையாலேயே எரித்தான். இறுதியில் சிங்கமுகனும் முருகனின் அம்புக்கு இரையானான். இறுதியாக அசுரர் தலைவன் சூரபத்மன் போர்க்களத்திற்கு வந்தான். அவன் வருகையால் கடலே கொந்தளித்தது. வானம் இருண்டது. சிறுவனே, உன்னை என் காலடியில் நசுக்குகிறேன் பார் என்று கர்ஜித்தான் சூரன். முருகன் தன் மயில் வாகனத்தில் அமர்ந்து 6 முகங்களிலும் கருணை கலந்த வீரத்தோடு காட்சியளித்தான். சூரா, உன் ஆணவம் இன்னும் அடங்கவில்லையா? என் முன் உன் மாயைகள் பலிக்காது என்றான். போர் உக்கிரமாக நடந்தது. சூரபத்மன் பல வடிவங்களை எடுத்தான். நெருப்பாக மாறினான். முருகன் அதை நீராக மாற்றினான். காற்றாக மாறினான். முருகன் அதை மலையாகத் தடுத்தான். இருளாக மாறினான். முருகன் சூரியனாக ஒளி வீசினான். நாட்கள் நகர்ந்தன. 5ஆம் நாள் முடிந்து 6ஆம் நாள் ஷஷ்டி பிறந்தது. அத்தியாயம் 9. மாமரமும் மயிலும். சேவலும் தனது படைகள் அனைத்தும் அழிந்ததைக் கண்ட சூரபத்மன் தனது இறுதி மாய அஸ்திரத்தை கையில் எடுத்தான். அவன் கடலுக்கு நடுவே சென்று ஒரு பிரம்மாண்டமான மாமரமாக உருவெடுத்தான். அந்த மரம் வானுயர வளர்ந்து கடலையே மறைத்தது. அதன் கிளைகள் ஒவ்வொன்றும் ஆயுதங்களாக மாறித் தாக்கக் காத்திருந்தன. முருகன் அதைக் கண்டான். இதுவே இவனின் இறுதி வடிவம் என்பதை உணர்ந்தான். முருகன் தன் கையிலிருந்த சக்தி வேலை உயர்த்தினான். சென்று வா, அந்த மாமரத்தை பிளந்து அசுரனின் அதங்காரத்தை அழித்து வா என்று வேலை ஏவினான். அந்த வேல் கோடி சூரிய பிரகாசத்தோடு பாய்ந்தது. அண்டங்கள் அதிர்ந்தன. கடலுக்குள் நின்ற அந்த மாமரத்தை வேல் 2 கூறுகளாக பிளந்தது. பிளந்த மரத்திலிருந்து சூரபத்மன் அலறினான். ஆனால் அந்த அலறல் அடங்கும் முன் முருகன் ஒரு அற்புதத்தை செய்தான். மரத்தின் ஒரு பாதியை தன் வாகனமாகிய மயிலாக மாற்றினான். மறுபாதியை தன் கொடியிலிருக்கும் சேவலாக மாற்றினான். சூரா, உன்னை கொல்ல விரும்பவில்லை. உன் ஆணவத்தை அழித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கிறேன் என்று கூறி மயிலின் மீது ஏறி அமர்ந்தான். சேவலை தன் கொடியில் ஏற்றினான். அசுரனாக இருந்தவன் இறைவனின் கருணையால் வாகனமாகவும் கொடியாகவும் மாறி புனிதமடைந்தான். தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. இந்த நிகழ்வே இன்றும் சூரசம்ஹாரம் என்ற விழாவாக கொண்டாடப்படுகிறது. முருகன் ஜெயந்திநாதராக திருச்செந்தூரில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறான். அத்தியாயம் 10. தெய்வத் திருமணங்கள். போர் முடிந்தது. அமைதி திரும்பியது. முருகப்பெருமான் தன் கடமையை முடித்தபின் திருமண வாழ்வில் இணைந்த லீலைகளும் சுவையானவை. தெய்வானை திருமணம். தேவர்களின் தலைவன் இந்திரன் தன் நன்றிக்கடனாக தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். திருப்பரங்குன்றத்தில் தேவர்கள் புடை சூழ வேத மந்திரங்கள் முழங்க தெய்வானையை முருகன் மணந்தான். இது கிரியாசக்தி செயல் முருகனோடு இணைந்ததை குறிக்கிறது. வள்ளி திருமணம். ஆனால் முருகனின் லீலைகள் அத்துடன் முடியவில்லை. அவன் பூலோகம் வந்ததன் மற்றொரு நோக்கம் எளிய வேடர்குலப் பெண்ணான வள்ளியை மணப்பதே. இது இச்சாசக்தி, விருப்பம், அன்பு, இறைவனோடு இணைவதை குறிக்கிறது. தினைப்புணத்தில் காவல் காத்துக் கொண்டிருந்த வள்ளிக்கும் வேடுவனாக மாறுவேடத்தில் சென்ற முருகனுக்கும் இடையே நடந்த காதல் நாடகம் மிகச் சுவையானது. யானை வடிவில் வந்து விநாயகர் உதவியதும், கிழவனாக வந்து முருகன் வள்ளியை சோதித்ததும், இறுதியில் வள்ளியின் அன்பு வென்று முருகன் அவளை மணந்ததும் பக்தியும் காதலும் வேறல்ல என்பதை உலகுக்கு உணர்த்தி. கந்தன் எனும் காவியம். பாகம் 3. தமிழும் தணிகை வேலனும். புலவர்கள் பெற்ற பேறு. அத்தியாயம் 11. நக்கீரரும் அந்தகக் கவியும். திருமுருகாற்றுப்படை தோற்றம். சங்ககாலத்தில் நக்கீரர் எனும் பெரும் புலவர் வாழ்ந்து வந்தார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சிவபெருமானிடமே வாதம் செய்த துணிச்சல் மிக்கவர் அவர். அவர் சிவபக்தி மிக்கவராயினும் விதியின் பயனால் ஒரு விசித்திரமான சிக்கலில் மாட்டிக்கொண்டார். ஒருமுறை கர்க்கிமுகி என்றொரு கொடிய பூதம் சிவபூஜையில் தவறு இழைத்ததால் சபிக்கப்பட்டு 1000 மனிதர்களை ஒரே நேரத்தில் உணவாக உட்கொண்டால் மட்டுமே சாபம் நீங்கும் என்ற நிலையிலிருந்தது. அந்த பூதம் ஒரு மலைக் குகையில் 999 மனிதர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தது.
1000வது நபராக ஒரு சிவபக்தன் அகப்பட்டால் மட்டுமே தனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று அது காத்திருந்தது. விதியின் பயனாக சிவபூஜை செய்து கொண்டிருந்த நக்கீரர் தியானத்தில் ஆழ்ந்திருக்க அவரை அந்த பூதம் தூக்கிக் கொண்டு போய் அந்த குகையில் அடைத்தது. ஆஹா, 1000வது ஆள் கிடைத்துவிட்டான், இன்றுடன் என் பசி தீரும், சாபம் நீங்கும் என்று அந்த பூதம் அகோரமான மகிழ்ச்சியுடன் குகையை மூடிவிட்டு நீயாடச் சென்றது. குகைக்குள் இருந்த 999 பேரும் நக்கீரரை பார்த்து கதறி அழுதனர். புலவரே, நீர் வந்ததால் எங்கள் அனைவருக்கும் மரணம் நிச்சயம். நீர் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் இன்னும் சில காலமாவது உயிரோடு இருந்திருப்போம் என்று புலம்பினர். நக்கீரர் மனம் வருந்தினார். தன் ஒருவனால் 999 உயிர்கள் மடியக்கூடாது என்று நினைத்தார். சிவபெருமானின் மைந்தனும் ஆபத்தில் உதவுபவனுமான முருகப்பெருமானை நினைத்து உருகினார். குகைக்குள் இருந்தபடியே முருகனை நோக்கி பாமாலை தொடுக்க ஆரம்பித்தார். அதுவே திருமுருகாற்றுப்படை. உலகம் உவப்ப வலநேர்பு திரிதரு என்று தொடங்கி முருகனின் 6 படை வீடுகளையும் அவனது அழகையும் கருணையையும் வர்ணித்துப் பாடினார். அவர் பாடி முடித்த அந்த நொடியில் குகை அதிர்ந்தது. கையில் ஒளி வீசும் வேலுடன் முருகப்பெருமான் அங்கே தோன்றினார். அந்த வேல் குகையை மூடியிருந்த பாறையை துகளாக்கியது. நீராடிவிட்டு வந்த பூதத்தை வேல் தாக்கி அழித்தது. நக்கீரர் உட்பட 1000 பேரும் விடுதலையாயினர். நக்கீரரே, உன் தமிழ் என் வேலை விடக் கூர்மையானது. நீ பாடிய இந்த திருமுருகாற்றுப்படையை படிப்பவர்கள் எத்தகைய துன்பத்திலிருந்தாலும் பயத்திலிருந்தாலும் என் வேல் அவர்களைக் காக்கும் என்று முருகன் அருளினார். இன்றும் பயம் நீங்கவும் மன அமைதி பெறவும் பக்தர்கள் திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்வது இதனால்தான். அத்தியாயம் 12. ஊமைக்கு அருளிய குமரகுருபரர். காலம் பல நூற்றாண்டுகள் கடந்தது. காசி முதல் கன்னியாகுமரி வரை ஆன்மீகம் தழைத்த காலம். தூத்துக்குடி மாவட்டத்திலுள்ள ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊரில் ஷண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 5 வயது ஆகியும் அந்த குழந்தை வாய் பேசவில்லை. முருகா, செந்திலாண்டவா, எங்கள் குலதெய்வமே, இவன் வாய் பேச மாட்டானா என்று பெற்றோர் தினமும் அழுதனர். இறுதியாக ஒரு முடிவெடுத்து அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு திருச்செந்தூர் சென்றனர். முருகா, நீயே இவனுக்கு பேச்சுத் திறனைத்தா, இல்லையேல் கடலில் விழுந்து மாள்கிறோம் என்று விரதம் இருந்தனர். நாட்கள் நகர்ந்தன. ஒருநாள் முருகன் அர்ச்சகர் கனவில் தோன்றி, அந்த ஊமைக் குழந்தையை கொடிமரம் அருகே கொண்டு வாருங்கள், என் கையில் உள்ள மலரை அவன் கையில் கொடுங்கள் என்று ஆணையிட்டார். அப்படியே செய்யப்பட்டது. அர்ச்சகர் முருகனின் திருப்பாதத்தில் இருந்த ஒரு மலரை எடுத்து அந்த 5 வயது சிறுவன் கையில் கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! பிறவியிலிருந்து ஊமையாவே இருந்த அந்தச் சிறுவன் மலரை பார்த்ததும் முகம் மலர்ந்தான். அவன் உதடுகள் பிரிந்தன. மழலை மாறாத குரலில், ஆனால் பண்டிதர்கள் வியக்கும் செந்தமிழில் பாடத் தொடங்கினான். சக்திவாள் வளைக்கரத் தம்பினின் ராடுவான் என்று தொடங்கி கந்தர்கலி வெண்பா எனும் அற்புத நூலை அந்த இடத்திலேயே பாடி முடித்தான். அவன்தான் பிற்காலத்தில் குமரகுருபரர் என்று அழைக்கப்பட்ட மகான். ஊமையாக இருந்தவனை உலகமே போற்றும் கவிஞனாக மாற்றியது அந்தச் செந்தூர் முருகனின் திருவருள். அவர் பின்னர் காசிவரை சென்று மடம் நிறுவி இந்து தர்மத்தையும் தமிழையும் வளநாட்டில் பரப்பினார். அத்தியாயம் 13. கிளியாக மாறிய அருணகிரிநாதர். முருகப்பெருமானின் கருணைக்கு தலைசிறந்த சான்று அருணகிரிநாதர். இளமை காலத்தில் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தன் சொத்து, சுகம், உடல் நலம் அனைத்தையும் இழந்து நின்றவர் அவர். தவறை உணர்ந்தபோது காலம் கடந்திருந்தது. சொந்த உடன்பிறப்பே முகம் சுழிக்கும் அளவுக்கு அவர் நிலை தாழ்ந்தது. வாழ்க்கையில் வெறுப்புற்ற அருணகிரி திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி, இனி வாழ்ந்து பயனில்லை என்று கீழே குதித்தார். கீழே விழுந்து உயிர் போகும் என்று எதிர்பார்த்த அவரை 2 மென்மையான கைகள் தாங்கி பிடித்தன. கண் விழித்துப் பார்த்தார் அருணகிரி. அங்கே தேஜஸ்வியாக ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அருணகிரி, நில், சும்மாயிரு என்று அந்தச் சிறுவன் கூறினான். சும்மாயிரு சொல்லற. இதுவே முருகன் அவருக்கு அளித்த உபதேசம். பின் தன் வேலால் அருணகிரியின் நாவில் ஓம் என்று எழுதினான் முருகன். முத்தைத்தரு என்று முதல் வரியை எடுத்துக் கொடுத்தான். அருணகிரிநாதர் அன்று முதல் திருப்புகழ் பாடத் தொடங்கினார். சந்தங்கள் துள்ளும் அந்த பாடல்கள் தமிழிசைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். வில்லிபுத்தூரருடன் வாதம். ஒருமுறை வில்லிபுத்தூரர் என்ற புலவர் தான் சிறந்த கவிஞர் என்றும்
தன்னுடன் வாதாடித் தோற்பவர்களின் காதுகளை அறுப்பேன் என்றும் ஆணவத்தோடு இருந்தார். அருணகிரிநாதர் அவரிடம் சென்று, நான் கந்தரந்தாதி பாடுகிறேன், உம்மால் பொருள் சொல்ல முடியாவிட்டால் நீர் தோற்றவர் என்றார். அருணகிரிநாதர் பாடிய திதத்தத் தித்தத் என்ற பாடலுக்கு வில்லிபுத்தூரரால் பொருள் காண முடியவில்லை. அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு தன் காதை அறுக்கத் துணிந்தார். கருணைமிக்க அருணகிரிநாதர் அவரைத் தடுத்து, காதுகளை அறுக்க வேண்டாம், ஆணவத்தை மட்டும் அறுத்துவிடுங்கள் என்று கூறினார். கிளி வடிவம். பின்னர் சம்மந்தாண்டன் என்ற பொறாமை கொண்டவனால் ஏற்பட்ட சூழ்ச்சியால் பாரிஜாத மலரை கொண்டு வருவதற்காக அருணகிரிநாதர் தன் உடலை விட்டு ஒரு கிளியின் உடலில் புகுந்து விண்ணுலகம் சென்றார். கூடு விட்டு கூடு பாய்தல். அருணகிரி, உன் மனித உடல் மறைந்தாலும் இந்த கிளி உருவத்திலேயே நீ திருப்புகழ் பாடி என்னை மகிழ்விப்பாய். உன் கிளி வடிவம் என் கையில் என்றும் இருக்கும் என்று அருளினார். அதனால்தான் இன்றும் முருகன் கையில் கிளியோடு சில இடங்களில் காட்சி தருகிறான். கிளி வடிவில் அருணகிரிநாதர் பாடியதே கந்தர் அனுபூதி. இது மந்திர சக்தி வாய்ந்த நூலாக போற்றப்படுகிறது. அத்தியாயம் 14. பாம்பன் சுவாமிகளும் உடைந்த எலும்பும் கதையை நவீன காலத்திற்கு நகர்த்துவோம். 19 முதல் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பாம்பன் சுவாமிகள். இவர் முருகனின் தீவிர பக்தர். 1923ஆம் ஆண்டு சென்னையில் தம்பு செட்டித்தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு குதிரை வண்டி இவர் மீது மோதி காலில் சக்கரம் ஏறியது. சுவாமிகளின் இடது கால் எலும்புப்பு சுக்குநூறாக உடைந்தது. மருத்துவர்கள் கைவிரித்துவிட்டனர். இனி இவரால் நடக்கவே முடியாது, காலை எடுக்க வேண்டியது வரலாம் என்று கூறினர். ஆனால் பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் படுத்தபடியே முருகனை நம்பிக்கையோடு அழைத்தார். ஷண்முகக் கவசம் என்ற கவச நூலை பாராயணம் செய்தார். 11ஆம் நாள் இரவு சுவாமிகள் வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஜன்னல் வழியாக 2 மயில்கள் உள்ளே வந்தன. ஒரு குழந்தை வடிவில் முருகன் தோன்றி உடைந்த காலில் தன் திருக்கரத்தால் தடவி கொடுத்தான். மறுநாள் காலை எக்ஸ்ரே எடுத்துப் பார்த்த ஆங்கிலேய மருத்துவர்கள் அதிர்ந்து போனார்கள். உடைந்த எலும்புகள் எவ்வித அறுவை சிகிச்சையும் இன்றி தாமாகவே இணைந்திருந்தன. இது மருத்துவ அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அதிசயம் என்று அவர்கள் வியந்து அறிக்கையிட்டனர். நம்பிக்கையோடு அழைத்தால் இன்றும் முருகன் வருவான் என்பதற்கு பாம்பன் சுவாமிகள் வரலாறு ஒரு சாட்சி. கலியுகக் கடவுள் இவ்வாறாக கைலாயத்தில் குழந்தையாகத் தவழ்ந்து, பழனியில் ஆண்டியாக நின்று, திருச்செந்தூரில் அசுரனை வென்று, திருத்தணியில் சினம் தணிந்து குன்றுதோர் ஆடிவரும் குமரக் கடவுளின் லீலைகள் முடிவற்றவை. அவன் தமிழ். அவன் அழகு. முருகு என்றாலே அழகு என்று பொருள். அவன் இளமை. வேல் என்பது வெறும் ஆயுதமல்ல, அது கூர்மையான அறிவு, பரந்த புத்தி, ஆழமான சிந்தனை ஆகியவற்றின் குறியீடு. யார் ஒருவர் மனத் தூய்மையோடு முருகா என்று அழைக்கிறார்களோ அவர்கள் முன் மயில் வாகனத்தில் வந்து யாமிருக்க பயமேன் என்று அபயம் அளிப்பதே கந்தன் காவியத்தின் சாராம்சம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா